தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பாமக உட்பட பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த நிலையில் தான் நேத்து பாஜக அரசு பாப்புலேஷன் சென்சஸோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் அதிகார வரம்பில் வரும். மாநிலங்கள் தனித்தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் குழப்பம்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதத்தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. சட்டமன்றத்துல தீர்மானமாவும் நிறைவேற்றினாரு. மாநில அரசு சார்பாக கேஸ்ட் சர்வே நடத்தினா அது எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதன் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்படியே மீறி எடுக்க முயற்சி பண்ணாலும் ஒன்றிய அரசு சுப்ரீம் கோர்ட் மூலமா அதுக்கு தடை விதிக்கும் அப்படிங்கறத திரும்பி திரும்பி சொன்னாலும் சில தற்கொலைகளுக்கு அது ஏறவே மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நம்ம தவில்காரர் மிஸ்டர் பாதரசம் விஜய் தொடர்ந்து மாநில அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு அறிக்கை மேல அறிக்கை விட்டுட்டு இருந்தாரு. இவருக்கு ஒத்து ஒதிட்டு இருந்தா ஒருத்தன், அதாங்க அந்த வளர்ந்து கெட்டவன் வியூக புலி ஆதவ் அர்ஜுனா. அவரும் தொடர்ந்து மேடையில இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் இவங்களை போன்ற அரசியல் அரைவேக்காடுகளுக்கும் ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளுக்கும் உள்ள வித்தியாசம்.